இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்ல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் தட். என்ன ப்ராஜெக்ட்? இந்த வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஒரே யூனிட்டாக வர வச்சு ஒரு இடத்துல வந்து அசம்பிள் பண்ணி ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பித்து வேலை வெட்டி இல்லாத சங்கம்னு சொல்லிட்டு ஒரு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து இப்போ மெம்பர்ஷிப் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் தான் தலைவன். நீ உருப்படாம போனதுக்கு பத்தாதுன்னு எல்லாரையும் உருப்படாம பண்ண போறியா? இப்போ வீட்லயே இருக்கிறதால பக்கத்து வீட்டு வீட்டுக்காரெல்லாம் கேட்பாங்க, ஏங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. அப்படி வீட்டில் இல்லாமல் வேலைக்கு போகிறப்போ அவங்க பதில் எப்படி சொல்கிறது, அவங்க எப்படி சமாளிக்கிறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி சமாளிக்கிறது, ஒரு கல்யாணத்துக்கு போன உடனே கல்யாணத்துக்காரங்க போகிறப்போ என்னப்பா அவங்க வீட்டுக்கார வீடு வேலைக்கு போகிறான்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது. நான் வெயில்ரா சாமி, தயவு செஞ்சு கிளம்புறாதா, நம்ம சுவிட்சர்லாந்து போயிடலாம் எங்க பாட்டி வீட்டுக்கு. ஏய் நான் வெயிலு ஏய் ஊர்லதான் அப்படி அநியாய வெயிலு. இங்க வாயேன். என்ன கூப்பிட கூட உள்ள போயிட்டே இருக்க? எங்க நீ கூப்பிட்ட? ஏன்னு கூப்பிட்டனே இப்போ. ஏயினா என்னைய பார்த்தா உன ஏயினு கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் மாட ஆடாடி. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, நீ பண்றதுக்கு உன்னை எப்படி கூப்பிடணும்? சரியான வெயில்ல வந்திருக்கேன், செம்ம கான்ல இருக்கேன் நானு. டென்ஷன் பண்ணாதீங்க. அதை விட கான்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க வாயேன். என்னதான் பண்ற நீ? எங்கதான் போற? அப்படி என்னதான் வேலை உனக்கு? எதுவுமே சொல்றது கிடையாது. என்ன சொல்லலான்னு இருந்த? இப்போ நான் வந்து ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்ல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் தட். என்ன ப்ராஜெக்ட்? இந்த வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஒரே யூனிட்டாக வர வச்சு ஒரு இடத்துல வந்து அசம்பிள் பண்ணி ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பித்து வேலை வெட்டி இல்லாத சங்கம்னு சொல்லிட்டு ஒரு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து இப்போ மெம்பர்ஷிப் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் தான் தலைவன். நீ உருப்படாம போனதுக்கு பத்தாதுன்னு எல்லாரையும் உருப்படாம பண்ண போறியா? உருப்படாம போனா தள்ளு. இந்த கட்லு ஏன் உனக்கே பத்த மாட்டேங்குது. நான் மட்டும் உட்கார்ந்து கட்லு நீயே ஒரு 3 அடி இருக்க, உட்கார்ந்தா எழுந்து நின்னா 4 அடி இருக்க. என்ன பத்தி உன்னை ஆராய்ச்சி பண்ண சொல்லல. நீ எங்க போயிட்டு வர? அதுதான் ஏன் சொல்ல வரேன் நானு. வேலை வெட்டி இல்லாத சங்கம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். அவங்கள எல்லாருமே ஒன்னா சேர்த்து அவங்களுக்குலாம் வேலையை வெட்டி இல்லாதவங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி சங்கம் ஆரம்பிச்சு அதுக்கு நான் தலைவனாக போறேன். அசிங்கமா இல்ல இது? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? வேலை இருந்தா பரவாயில்ல, ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கலாம். வேலையே இல்லாதவங்களுக்கு என்னடா சங்கம்? அதுக்கு நான் சங்கம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ ஆபீஸ் போட போறேன் நான் அடுத்த முறை. இப்போ அது ஒரு வேலையா போயிச்சு. இப்போ எனக்கு இப்ப ஆபீஸ்ல இருக்க மாதிரி தானே இருக்கீங்க. அறிவை கண்டு நீ மெச்சனண்டி, வியக்கணும். எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. லூஸ் மாதிரி என்னை எப்ப கேள்வி கேட்டு லூசு பைத்தியம். என்ன எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன் நானு. இப்ப எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கேன். உருப்படாத காரியம் தான் பண்ணிட்டு வந்திருக்க, அதுக்கு இவ்வளவு மூச்சு பிடிச்சு பேசிட்டு இருக்க. அதாவது எப்படி வீட்டுல வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல இருந்து எப்படி சமாளிக்கிறது, பொன்னாடிங்க கிட்ட எப்படி திட்டு வாங்காம வந்து தப்பிக்கிறது, எப்படி வந்து சோறு சாப்பிடுறது, இதுல வந்து எவ்வளவு பிளஸ் ஆர் மைனஸ்லாம் இருக்கு. இதுல ஏதாவது பண்ண முடியுமா நம்ம எக்ஸ்ட்ராவா டியூட்டி எடுத்து? இப்போ வீட்லயே இருக்கிறதால பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்பாங்க, ஏங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. அப்படி வீட்டில் இல்லாமல் வேலைக்கு போகிறப்போ அவங்க பதில் எப்படி சொல்கிறது, அவங்க எப்படி சமாளிக்கிறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி சமாளிக்கிறது, ஒரு கல்யாணத்துக்கு போன உடனே கல்யாணத்துக்காரங்க போகிறப்போ என்னப்பா அவங்க வீட்டுக்கார வீடு வேலைக்கு போகிறான்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம மேல தப்பே இல்லாத மாதிரி வந்து ஆமா நடக்கிறது தானே சொல்ற. நீ பண்ற அவமானத்தை தானே சொல்ற. என்ன புதுசா கத்துணும்னு சொல்ற மாதிரி பேசுற. அது எப்படி நான் இந்த செஷன்ல சொல்லி தந்துட்டு இருக்கேன், எப்படி வந்து டாக்டிஸ் பண்ணி போறதுன்னு சொல்லி. அவங்கள திருந்தி நல்லா இருக்கணும்டா, அவங்களுக்கு எடுத்துறாத. உன்ன மாதிரி கெட்டு குட்டிச்சேரா போறாங்க. வேலைக்கு போக கூடாது. நல்ல புத்தி தான் உனக்கு. என்ன புத்தி பாத்தியா? வேலைக்கு போறவன கூட வேலையை ரிசைன் பண்ண வச்சிட்டு இந்த சங்கத்துல சேர சொல்லிருக்கேன் நானு. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். அப்படி யாரு உன் பேச்ச கேட்டு சங்கத்துல சேர்றதுக்கு வர்றாங்கல்ல. இப்ப பாரு நாங்க என்ன பண்றோம்னா, இப்ப நான் ஒரு 100 ரூபாய் போட்டேன்னு வச்சுக்கோ, சங்கத்துல இருக்கிறவங்க 100 பேர் வேலை விட்டு போதவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் போட்டாங்கன்னா 10,000 ரூபாய் ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுத்துருவோம் இந்த மாசம். சரி, அந்த மாதிரி அடுத்த மாசம் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொருத்தங்கிட்டே ஒரு 100 ரூபாய் கலெக்ட் பண்ணி
அவங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுத்துருவோம். இப்படியே மாசம் ரூபாய் கலெக்ட் பண்ணி 100 பேர் போட்டு ஆளுக்கு 10,000 வீட்டுக்கு சம்பளமா அப்ப அந்த 100 ரூபாய் போடுறீங்கல்ல, அந்த 100 ரூபாய் கூட ஏற்கனவே பிச்சை தானே எடுத்தாகணும். பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரி எல்லாம் சென்ற வெகுமதி நினைச்சுக்க. எதுக்கு பிச்சை எடுக்கணுங்கிற நானு வேலைக்கு போல. அதான் வீட்டுக்கு மாமனார் வராங்க, மாமியார் வராங்க, மச்சனை வரான், ஆளுகிட்ட 50 ரூபாய் கலெக்ட் பண்ணா கூட போயிடுது இல்ல. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். 100 ரூபாய் திறமை வேணும். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரும் பிச்சை தானே. இதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஒருத்தனை சேர்த்து விட்டு அவன்கிட்ட காசு போடுங்கிறது, அதை வச்சு இன்னொருத்தன் கமிஷன் தருது. பின்ன என்ன எம்எல்ஏம்னா பேசிக்கிட்டு இருக்க? எப்படா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அப்படியே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க நீ? நினைக்கிறேன் நம்ம இல்லைன்னா சங்கமே இல்ல. உருப்படாத சங்கம். நீ எப்படி உருப்படாம இருக்கியோ? சார் ஒரு 2 மினிட்ஸ் சார், வந்துடுறேன் சார். இல்ல சார் நான் உங்களை பார்த்தேன். 2 மினிட்ஸ் வந்துடுறேங்க. 2 மினிட்ஸ் வந்துடுறேன். பத்தியா போனுக்கு மேல போன் பிஸி. நானு இனிமேல் இருந்து வெட்டி ஆபீசர் ஐடி கார்டுலாம் போட போறேன். என்னடா ஐடி கார்டு? இதுக்கெல்லாமா ஐடி கார்டு? ஆமா, என்ன ஐடி கார்டு? நாளைக்கு எனக்கு 4 பாடி கார்டு. உருப்படாத பாடியா? எனக்கு இன்னும் நாளைக்கு பாடி கார்டு 4 பேர் வரப்போறாங்க. காரு எல்லாமே வரப்போகுது. இப்போ இன்டர்நெட் வசதி எல்லாம் கொடுத்துட்டோம், வைஃபை போட்டிருக்கோம், கேரம் போர்டு, கிரிக்கெட் பேட்டு, டென்னிஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் ஆபீஸ்ல. வேலை வெட்டிலன்னா வந்து விளையாடிட்டு போலாம் ஜாலியா. 100 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். அந்த 100 ரூபாய்க்கு என்கிட்ட தானே நீ வந்தாகணும். போய் உருப்படுற வழியே பாருடா போயிட்டு. நாளைக்கு நான் வேற மாதிரி லெவல்ல போறேன். தெரியுதே நீ எப்படி போறேன்னு. இப்படிதான் ராதா அம்பானி முன்னேறினாரு. உனக்கு அம்பானி கதை தெரியுமா ராதா? எனக்கு எதுக்கு வேலைக்கு போறதுக்கு ஒரு நாளைக்கு 100 டோக்கன் தான் போடுவாங்களாம். அது 100 டோக்கன் தூக்கி விசடிப்பாங்களாம், 1000 பேர் அடிச்சுப்பாங்களாம். உடனே என்ன பண்ணாரு அம்பானி, எதுக்கு நீங்க எல்லாம் ரட்சிக்கணும்? நம்ம ஒரு நாளைக்கு 100 பேர் நம்ம தனித்தனியா பிரிஞ்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் வேலைக்கு போவோம். நம்ம வாங்கி டோக்கனை வந்து ஒரு நாளைக்கு இன்னொருத்தன் போட்ட வேலைக்கு இன்னொருத்தன் போட்டோன்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்தாராம். அவர் புத்திசாலியா வேலை பார்த்திருக்காரு. நீ புத்திசாலியா வேலை பார்க்கற மாதிரி தெரியலையே. நெகட்டிவ் வேர்டு, நெகட்டிவ் வைப் உங்ககிட்ட வேஸ்ட். நீ ஒரு பாசிட்டிவ் வைப்பே கிடையாது உங்ககிட்ட. எவ்வளவு பெரிய பிசினஸ் வந்து நான் டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். நானு அசால்ட்டா பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்தியா டுடேல வந்து எனக்கு பெட்டி எல்லாம் எடுப்பாங்க. சொன்னா கேளு ரவி. வேணாண்டா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டடா. உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மென்ட் ரொம்ப வீக்கியா. சொன்னா கேளு. அசிங்கப்படுத்துறாங்க அவரையும். அப்ப சொன்னா கேளு. அப்ப பாரு தலைவனா நிக்கிறவன் தான் ஜெயிப்பான். நாளைக்கு நான் தலைவன் பாத்துக்க. இப்படிதான் சொல்லி நீ தெரியறியா? நீ என்னை பாக்குறதுக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. நான் எல்லாம் காப்பி கொடுத்து உட்கார வையே, நான் குளிச்சு வந்துடுறேன். ஓகேவா? இந்தா என்னோட போனை பிடி. ஃபோன் கால்ஸ் வந்தா சார் பிஸியா இருக்கேன்னு சொல்லு. ஓகே? நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட். உனக்கு மாசம் 5000 ரூபாய் சம்பளம். எல்லாம் என் நேரம்.